வணக்கம். காஞ்சிபுரம் தாயர் ஃபேஷன் டிசைனர்ஸ்லேருந்து ஸ்ரீதேவி நரேந்தர். நம்ம இன்னைக்கான பதிவு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு ஒரு பார்டர் பேட்ச் பண்ணுறதுக்காக எப்படி பார்டர்லாம் நெக்கில் வச்சு பேட்ச் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்கு நெக்கே ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ண தெரியல, ஸோ நெக்கு ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு எனக்கு ஒரு வீடியோ கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. பார்த்துடலாங்களா? இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஒரு 3 விதமான நெக் ஷேப்ஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நெக்கு இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் நெக்கு. இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பான் வீன்னு சொல்லுவாங்க, இல்லைனா பென்சில் நெக் ஷேப்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷேப் தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எந்த நெக் ஷேப்பாக இருந்தாலும் நெக்கை பிடிச்சி தைக்கிற அளவு வந்து இந்த கெய்டை விட துணி வெளியே வரக்கூடாது. இந்த குதிரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கெய்டை விட துணி நிறைய வெளியே வரக்கூடாது. ஸோ அந்த 1/4 இன்ச்சுக்கு தான் நம்ம பிடிக்கணும். ஸோ 1/4 இன்ச்சு பிடிச்சி நம்ம தைக்கும்போது அந்த கார்னர் எங்கே திரும்புதோ அந்த இடத்துக்கு முன்னாடியே நம்ம நீடில் பாயிண்ட்டை நிறுத்திடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டிங்கன்னா அந்த கார்னரை தாண்டி வந்துடும் நீடில். ஸோ அங்கே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணாமல் கையால் உருட்டி உருட்டி தேய்ங்க. பெடல் மிஷினாக இருந்தால் கையால் உருட்டி தேய்ங்க. பவர் மிஷினாக இருந்ததுன்னா கையில் ஒரு ப்ரெஸ் பண்ணாலே ஒரு நீடில் குத்து விடும். அந்த மாதிரி 3 குத்து அந்த கார்னரோட ஸ்ட்ரெயிட் பொசிஷன் நான் நீடில் வச்சு காமிக்கிறேன் இல்லையா, அதுக்கு நேராக நீடில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 3 குத்து, 1 2 3ன்னு 3 குத்து இறக்குனதுக்கு பிறகு கையாலேயே உருட்டி உருட்டி இறக்கி டேர்ன் பண்ணி பாருங்கள். டேர்ன் பண்ணும்போது எப்போவுமே நீடில் உங்களுக்கு கீழே இறங்கியிருக்கணும். ஓகேவா? நீடில் மேலே இருக்கும்போது டேர்ன் பண்ணக்கூடாது, அசைக்கக்கூடாது. நீடில் பாயிண்ட்டு கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். ஊசி கீழே இறக்கிட்டு தான் திருப்பணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல நான் குத்து போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி குத்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பென்னால் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அந்த கார்னர் ஷார்ப் பாயிண்ட்டு திரும்புது இல்லையா, அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சு தைச்சி பழகுனிங்கன்னா போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸில் தானாகவே வந்துடும். ஸோ இப்போது அந்த இடத்துல நீடில் பாயிண்ட்டை நிறுத்திட்டேன். இப்போது திருப்பிக்கோங்க. திருப்பினீங்கன்னா அந்த கெய்டு பாருங்கள், கரெக்டாக அதே அளவு துணி உங்களுக்கு மாட்டிக்கிட்டு வரும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும். இப்போ திரும்பவும் அந்த கார்னர் வரும்போது 1 2 3 கீழே இறக்கி அந்த கார்னர்லேருந்து ஒரு 3 குத்து கீழே இறங்கினாதான் நம்மளால் இப்படி திருப்பும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். நான் சொல்கிற ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் நல்லா அழகாக நெக்கு ஷேப் எல்லாமே தைச்சி திருப்பலாம். இப்போது இதில் எங்கெங்கே அர்கட் பண்ணணுன்றதையும் பார்த்துடலாம், எப்படி கட் பண்ணணுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது அர்கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எந்த கார்னர்லாம் திரும்பச்சோ அந்த கார்னர்லலாம் அர்கட் பண்ணிவிடுங்க. நான் அர்கட்டுன்னு சொல்கிறது இந்த கட்டு பண்ணுவாங்க, நாச்சின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர், நாச் போடுறது இல்லைன்னா கட் பண்ணுறது. ஸோ அதை கட் பண்ணால் தான் நம்மளால் அந்த ஷேப்புக்கு துணி கிளாத் திருப்பி நம்மளால் ஸ்டிச் போட முடியும். ஸோ அந்த கார்னர் பாயிண்ட்டில் நான் பெனில் மார்க் பண்ண இடத்துலலாம் கத்திரிக்கோளால் ஒரு கட் பண்ணிக்கணும். அந்த கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தைச்ச தையலுக்கு ஒரு புள்ளி முன்னாடி வரைக்கும் நம்மளோட கட்டிங் போகணும். ரொம்ப கட் பண்ணிட்டாலும் நம்ம தைச்ச அந்த இது மேலே பட்டுடும். அதை பார்த்து கட் பண்ணுங்கள். தையல் மேலே கட்டிங் படாமல் கட் பண்ணி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ திருப்பி இருக்கிறது ஒயிட் துணி தான். ஆக்சுவலி நம்ம நல்ல துணியாக எடுத்தோம். பட் அது பேக்ரவுண்டு உங்களுக்கு சரியாக தெரியுதா என்னன்னு தெரில வீடியோவில். அதனால் நான் சும்மா ரஃபாக இப்போ திருப்பி கூட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும், தெளிவாக தெரியுதுங்களா? இப்போது இந்த மாதிரி திருப்பி நம்ம ஓரத்தையல் போடணும். ஓரத்தையல் போடும்போது பின்னாடி இருக்கிற துணி வந்து நம்மளுக்கு லூப் அடிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வெளியே வரும். அதை நம்ம தான் என்ன பண்ணணும், தைக்கும்போது வெளிப்பக்கம் அந்த கையை வச்சு இழுக்கணும். அது பாருங்கள், நான் விரலால் வச்சு அந்த பின்னாடி இருக்கிற துணியை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தேன்னா அது அப்படி போயிடும், விலகி போயிடும். அப்படி கீழே கை கொடுத்து இழுத்து இழுத்து நம்ம தைச்சிட்டு வந்தோம்னா அழகாக அந்த துணியெல்லாம் உள்ளுக்கு போயிடும். இப்போ கார்னரில் கரெக்டாக நீடில் பாயிண்ட்டை திருப்பி திருப்பி நீங்கள் அழகாக பொசிஷன் திருப்பி தைச்சிட்டு வரலாம். இது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் நெக்கு. இந்த பானைக்கும் அதே மாதிரி தான். பானைக்கு இந்த கார்னர் 2 பக்கம் மட்டும் அர்கட் கொடுப்பீங்க. இது பென்சில் நெக்குன்றதுனால 3 கார்னருக்கு அர்கட் கொடுத்துருக்கீங்க. இந்த நெக் ஷேப் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். எந்த ஒரு நெக் ஷேப்புமே எந்த ஒரு வேலையுமே நம்மளுக்கு எடுத்த அடுப்பில் கரெக்டாக வந்துடாது. நம்ம பண்ணுற முயற்சியில் தான் நம்மளுக்கு வரும். அழகாக ட்ரை பண்ணுங்கள், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் தான் நம்மளுக்கு எது ஒன்றுமே வரும். இப்போ இதுலேயே அடுத்த நெக் ஷேப் பாருங்கள். இந்த நெக்குக்கும் அந்த நெக்குக்கும் என்ன வித்தியாசம்னா, அது ஸ்ட்ரெயிட் லைனாக வந்தது பென்சில் மாதிரி. இது வந்து நல்ல ஸ்வீட் ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த நெக் பேர். நல்ல கர்வ் இருக்கும், மேலே கீழே எல்லாமே கர்வ் இருக்கும். அந்த கார்னர் பாயிண்ட்ஸ்லாம் நல்ல ஷார்ப் இருக்கும். அதை நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். எந்த ஷேப்பு கட் பண்ணாலும் சரி, எந்த ஷேப் நீங்கள் பார்த்தாலும் சரி, அதை எல்லாமே இந்த கெய்டை ஃபாலோ பண்ணுங்கள். நான் கெய்டுன்னு சொல்கிறது அந்த துணியை பிடிச்சி தைக்கிறேன் பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு அந்த கெய்டை விட்டு அந்த துணி வெளியே விலகி வராத அளவுக்கு நான் தைச்சிட்டு வரேன் பாருங்கள். அந்த நீங்கள் தைக்கும்போது நீடில் பார்க்கக்கூடாது கண். அந்த கெய்டோட ஓரத்தில் துணி விலகி நிறைய போயிடாமல் வெளியே போயிடாமல் ஃபாலோ பண்ணுங்கள்.
இதுவும் அதே தான். உங்களுக்கு அந்த கார்னர் திருப்பும்போது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஒரு குத்து போட்டுக்கோங்க, இல்லை ஒரு பென்னால் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பென்னாலேயும் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு குத்து போட்டுட்டேன். இப்போ பெனில் மார்க் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி அந்த கார்னர்லேயும் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அங்கே வந்து நம்ம ஊசியை நிறுத்திடணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் தச்சிட்டே வரேன். தைக்கும்போது எந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணியிருக்கிறோமோ துணியை, அதே ஷேப்புக்கு கெய்டை ஒட்டுக்க ஃபாலோ பண்ணி விடணும். ஸ்ட்ரெயிட்டாக விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் தையல். நான் எப்படி கர்வாக வளைவாக கட் பண்ணியிருக்கனோ அந்த வளைவையே நான் உள்ளே விட்டுட்டே வரேன் பாருங்கள். விட்டுட்டே வந்து அந்த பாயிண்டில் நான் நெடில் நிறுத்திட்டேன். இப்போ திருப்புறேன். திருப்பும்போது நம்மளுக்கு அழகாக திரும்பும் கார்னர்ஸ். இப்போது இந்த பாயிண்டில் வந்து நிறுத்திடுறீங்க. இதே மாதிரி தான் எல்லா நெக் ஷேப்புமே நீங்கள் தைக்கணும். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நெக் ஷேப் தைக்கிறதுக்கு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அவங்களுக்காக நம்ம இந்த பதிவு போட்டிருக்கோம். நம்மளோட சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பணம் கட்டி படிக்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். இதில் நாச்சு எங்கெங்கெல்லாம் போடணுன்றதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டு நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர்ஸ் மட்டும் போட்டோம். இப்போ பெண்டு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 1க்கு 2 3 நாச் போடுறதுனால ஒரு தப்பும் கிடையாது. அதே மாதிரி அந்த நடுவில் இருக்க போர்ஷனை கட் பண்ணி எடுத்துருங்க. கட்டிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ துணி பிடிச்சி தைச்சிருக்கிறோமோ அந்த கெய்டு அளவுக்கு துணி பிடிச்சி தைக்கணும்னு சொன்னாலே அந்த அளவுக்கு விட்டு தான் கட் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ அர்க்கட் பண்ணணும்ல, அந்த அளவுக்கு துணியை அர்க்கட் எல்லாமே ஸ்லாண்டிங்காக பண்ணுங்கள். கார்னர்ஸ் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக பண்ணணும். மீதி இடமெல்லாம் ஸ்லாண்டிங்காக ஒரு மாதிரி கோணையாக சாய்வாக பண்ணுங்கள். ஓகேவா? பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்களும் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்குமே நெக் ஷேப்ஸ் எல்லாமே ரொம்ப கரெக்டாக வரும். என்ன ஷேப் நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்த ஷேப் வரும். இந்த ஷேப்லாம் எனக்கு கரெக்டாக அழகாக கட் பண்ண தெரிலனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக் ஷேப்ஸ்லாம் எப்படி கட் பண்ணணும், அந்த கர்வ்லாம் எப்படி எடுக்கணுன்றதுக்கான வீடியோவும் நான் கொடுக்குறேன். யாருக்காவது தெரியாதுன்னா சொல்லுங்கள். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி தைச்சிட்டோம். இப்போ திருப்புறோம். திருப்பிட்டு திரும்ப நம்ம தையல் போடுறோம். ஓரமாக தையல் போடுங்க. தையல் போடும்போது உங்கள் கண் நீடில் பார்க்கக்கூடாது. எப்போவுமே கண் வந்து நீடில் பார்க்கக்கூடாது. அந்த 2 கெய்டுக்கும் நடுவில் ஒரு கேப் போதில் ஓட்டை சந்து மாதிரி இருக்கலாம், அந்த சந்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் துணியை விடுங்க. ஏன்னா கண் வந்து எப்போவுமே நீடில் பார்த்து பார்த்து பழகினா நம்மளுக்கு கொஞ்சம் காலம் கழித்து கண் பார்வை கொஞ்சம் குறைபாடு இருந்தாலும் நம்மளால் தைக்க முடியணும். ஸோ இது எல்லாமே ஒரு அலைன்மெண்ட்டு தான், தைச்சி பழகிறது தான். நம்ம அந்த கெய்டுக்கு நடுவில் இருக்கிற ஹோல்ஸில் விடணும் துணியை. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் கட் பண்ண மாதிரி ஷேப் இருக்கா? ஓகே. அடுத்த நெக் ஷேப்பு. இதுவும் ரொம்ப அழகான நெக்கு. இது வந்து சுடிதாருக்கெலாம் ரொம்பவே அழகாக இருக்கும். யாருன்னா கேட்டாங்கன்னா இதெல்லாம் வச்சு தைச்சி கொடுங்க. இதுலேயுமே சேம் ப்ராசஸ். நான் அதே கெய்டு அளவு தான் மார்க் பண்ணி அந்த பாயிண்ட் கரெக்டாக எங்கள் கார்னரில் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். ஓகே. இதுக்கப்புறம் திரும்ப அதே கெய்டை ஃபாலோ பண்ணி அதை என்ன வளைவுக்கு கட் பண்ணியிருக்கிறேனோ அதே வளைவுக்கு நான் கொடுத்து தைக்க போகிறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். நான் ஃபாஸ்ட்டாக தைச்சிட்றேன். ஃபஸ்ட்டு நெக்லாம் ரொம்ப ஸ்லோவாக காமிச்சேன், லென்த்தியாக போகும் வீடியோன்றதுனால. கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணுன்னா நீங்கள் இதே வீடியோவை கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ மோஷனில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியலைன்னா. ஓகேவா? ஒன்றும் இல்லை, நீங்கள் நெக்கு ஃபினிஷிங்காக வரணுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 3 விஷயம் இருக்குது. ஒன்று, நெக் ஷேப்பை கரெக்டாக கட் பண்ணணும். அழகாக என்ன ஷேப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த நெக் ஷேப்பை கரெக்டாக கட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, இந்த கெய்டை ஃபாலோ பண்ணி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே போகாமல் அதே அளவுக்கு ஃபாலோ பண்ணி தைக்கணும். எந்த ஷேப்புக்கு கட் பண்ணுறோமோ அந்த ஷேப்பை 1/4 இன்ச்சு பிடிச்சி கரெக்டாக தைக்கணும். 3வது, கரெக்டாக அர்க்கட் பண்ணணும். அர்க்கட் பண்ணாமல் ஏதாவது ஒரு நெக்கை நீங்கள் தைச்சி திருப்பினீங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக அதை திருப்பவே முடியாது. ஸோ அதனால் அர்க்கட் கண்டிப்பாக போடணும். அதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு யாருக்காவது பயன்படும்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ கட் பண்ணிவிட்டு இதை அடித்து திருப்பிடுறோம் பாருங்கள். இது ஃபுல்லாக ஓர தையல் போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தைச்ச 3 ப்ளவுஸோட நெக் ஷேப்ஸும் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. அதில் ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். பொறுமையாக ஓர தையல் போடுங்க.
நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ்க்கு யாராவது வரணும்னு நினச்சிங்கனாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.